அளவிலாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி தமிழ் மற்றும் உலகெங்கும் வாழும் என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய அன்பான சலாத்தினை முன்வைத்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் தீனுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம் தீனுடைய நிகழ்ச்சி கொஞ்சம் மாறுபட்ட தீனுடைய நிகழ்ச்சியா இருக்க போது எந்த அளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தீனுடைய நிகழ்ச்சியில் நாங்க நேர்கள்ட்ட நாங்க நேரடியாக பேச போறது இல்லை. அதுக்கு மாறாக நாங்க கடந்த வாரம் எப்படி நாங்க முடி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசணுமோ அதே மாதிரி இந்த வாரம் நாங்க ஒரு பிரத்யேக தலைப்பின் கீழ் நான் ஹசரத்தை கேள்வி கேட்க போறேன். அதற்கு ஹசரத் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் பதிலளிக்க போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படிங்க சார்? கடந்த வாரம் நம்ம முடி அப்படின்னு ஒரு டாபிக்கில் நம்ம பேசிட்டு இருந்தோம். மிக சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சொல்றதுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்கள்ட்ட கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ எல்லா விஷயத்துக்குமே முடிவுன்னு ஒண்ணு எப்படி இருக்குது, அதே மாதிரி ஆரம்பம்னு இருக்கும் இல்லையா, முதல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அத மாதிரி நம்ம இந்த இஸ்லாம் மார்க்கத்துல முதலாக பிரவேசித்தவர் யார்? அதாவது நம்ம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்துல இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அதில் இருக்கிறாங்க. இதில் முதலாக அவர்கள் கொண்டு வந்ததை ஏற்றுக்கொண்ட யார் அப்படின்னு தான் உங்களுடைய கேள்வி. இதில் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சரி. ஆண்களில் சிறியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆண்களில் பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்களை யார் அப்படின்னு கேட்டாக்கா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முதலாக ஏற்றுக்கொள்கிறாங்க. வயது முதிர்ந்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தை கூட தேவையில்லை, ஆனால் பெரியவங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த நேரத்தை அவங்க வயது முதிர்ந்தவர்கள் சொல்ல முடியாது. அப்புறம் அடிமைகளாக இருந்தவர்கள் முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாருன்னு கேட்டால் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரம் போனாங்கல்ல, கல்லடிப்பட்டாங்கல்ல, அந்த நேரத்துல எல்லாம் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு தான் கூட இருந்தாங்க. இவங்க தான் முதலாக அடிமைகளாக இருந்தவங்களும் முதலாக ஏற்றுக்கொண்ட இவங்க தான். சரி, இப்படி ஒவ்வொரு துறையில பார்த்தா ஒவ்வொருவர்களும் இந்த பெருமைக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தா அது பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் இப்படியெல்லாம் பார்க்க வேணாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் கொண்டு வர்றாங்க. முதலா யார் இஸ்லாம் ஒரு கோட்டைக்குள் பிரவேசித்தது அப்படின்னு கேட்டா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெண்ணினத்திற்கு தான் இந்த பெருமை கிடைத்திருக்கு. கண்டிப்பா உண்மைதானே இல்லையா? சரி, சோ நீங்க சொன்ன முதலா இஸ்லாத்தில் பிரவேசித்தது அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் இல்லையா? சரி, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா மனிதர்கள் நல்ல விஷயம் செஞ்சா அவங்களுக்கு சொர்க்கம், தீயதை செய்தால் நரகம்னு இருக்கு இல்லையா? இப்படி இருக்கும்போது முதலாக சுவர்க்கத்துக்குள் அடியெடுத்து வைக்க போவர் யார்? நல்ல கேள்வி. அதாவது அல்லாஹு தஆலா சொர்க்க நரகத்தை படைச்சு வச்சுட்டான். நல்லவர்களுக்கெல்லாம் சொர்க்கம், தீயவர்கள் நரகம்ங்கிறது. இதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் வரப்போகிற நல்லவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு தான் போறாங்க. இது உங்க கேள்வி. சொர்க்கத்துக்கு நல்லவங்க போறாங்க, யாரும் முதலாக போறது அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி. இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலாக சொர்க்கத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். இது அவங்களே சொன்னாங்க. ஆனா அவ்வளுமன் யக்ரஉ பாபல் ஜன்னா, சொர்க்கத்து வாசலை முதலாக தட்டக்கூடியவன் நான் தான் அப்படின்னாங்க. அந்த சிறப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, தனிநபர்கள் என்று வருகின்ற போது அவங்க ஃபர்ஸ்ட் போயிடுறாங்க. சரி. சமூகம்னு வரும்பொழுது இப்ப ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சமுதாயம் இருக்குதுல்ல, அப்படி பார்த்தா எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்காங்க, அவ்வளவு சமுதாயங்கள் இருக்கு. சமூகம்னு வரும்பொழுது எந்த சமூகம் முதலாக பிரவேசிக்கும்? இதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு அவ்வளுமன் யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய முதல் கூட்டம் நாம் தான் அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு தான் அந்த சிறப்பு. இதே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹ்னுல் ஆகிரூன், இந்த உலகத்திற்கு வந்தது வேண்டுமானால் நாம் இறுதியானவர்களா இருக்கலாம். ஏன்னா கடைசி நபியுடைய உம்மத்து தான் நம்ம எல்லாம். ஆனால் அவ்வளவுன யௌமல் கியாமா, மறுமையில நாம் தான் முந்தியவர்களாக இருப்போம் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப தனிநபர்கள் வரும்பொழுது முதலா சொர்க்கத்துக்குள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரவேசிக்கிறாங்க. சமூகம் வரும்பொழுது அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரான நாம் முதலாக பிரவேசிப்போம். சரி, சிறப்பா சொன்னீங்க. இன்னொரு கேள்வி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் சரி, இல்ல எல்லா ஏரியா தெருவுலன்னு கூட வச்சுக்கலாம், எல்லாத்துலயும் பள்ளிவாசல்ன்றது இருக்கு இல்லையா? இன்றைக்கு பார்த்தா பள்ளிவாசல் இல்லாத ஏரியாவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவு பாங்கோட ஓசை எல்லாத்துலயும் கேட்டிருக்கு, பள்ளிவாசல் எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிறது. ஆக இப்படி இருக்கும்போது இவ்வுலகில் முதலாக தோன்றப்பட்ட பள்ளிவாசல் இது? நீங்க சொன்ன மாதிரி லட்சோப லட்ச பள்ளிவாசல் இருக்கு இந்த உலகத்துல. இந்த மண்ணுலகில் முதலாக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் எது என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு விடை தருகிறான். இந்த கேள்விக்கு விடையை அல்லாஹ்வே தருவான்.
இன்ன அவ்வள பைத்தின் உலிஅ லின்னாசி லல்லதி பி பக்கா, மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வை வணங்க முதலாக ஏற்படுத்தப்பட்ட இறைவனுடைய இல்லம் ஆலயம் எதுன்னு கேட்டா பக்கா என்று சொல்லப்படுகின்ற மக்காவில் உள்ள பள்ளிவாசல்ங்கிறான். மக்காவுக்கு பக்காங்கிற ஒரு பேர் ஒன்று இருக்குது, அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னைக்கு காபா இருக்குதுல்ல, மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல், அதுதான் முதல் பள்ளிவாசல், இந்த மண்ணுலகிலேயே முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம். ஆமா. ரெண்டாவது பள்ளி எதுன்னு கேட்டா பைத்துல் முகத்தஸ். இத அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, யார சொல்லலாம் முதலாக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் எது? நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தாங்க, மஸ்ஜிதுல் ஹராம்னாங்க. ரெண்டாவது பள்ளிவாசல் எது அப்படி கேட்கும் பொழுது நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பைத்துல் முகத்தஸ்னாங்க. இப்போ அபூதர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, கம் பைனஹுமா, இந்த ரெண்டு பள்ளிவாசல்களுக்கு மத்தியிலே இடைவெளியில் இருந்த ஆண்டுகள் எத்தனை அப்படி கேக்குறாங்க. 40 ஆண்டுகள் என்றார்கள் நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது புகாரில கூட பதிவு செய்யப்பட்டது. இப்போ முதல் பள்ளி மஸ்ஜிதுல் ஹராம் காபா இருக்கிற பள்ளி, 40 வருடங்களுக்கு அடுத்து இரண்டாவதாக தோற்றுவிக்கப்பட்டது அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளி. இது மண்ணுலகில் முதலாக வரும்பொழுது இதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். சரி, நமது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கொண்டு வர்றாங்கல்ல, மக்கள் இஸ்லாத்தை ஏற்கிறாங்கல்ல, அந்த மார்க்கத்தில் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பிறகு முதல் பள்ளிவாசல் எது அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னைக்கு மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் குபா பள்ளிவாசல். குபா பள்ளிவாசல் பிறகுதான் மஸ்ஜித் நபவின்னு சொல்றோமே, ஏற்றமிக்க பள்ளிவாசல், நல்ல சிறப்புக்குரிய பள்ளிவாசல். ஆனா மஸ்ஜித் நபவிக்கு முன்னால கட்டப்படுது மஸ்ஜித் குபாங்கிறது ஒரு இடத்தினுடைய பேரு. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் வர்றாங்க. மதீனாவை அடைவதற்கு 3 மைல்கள் இருக்கிறது. அந்த 3 மைல்களுக்கு முன்னால உள்ள ஊரு தான் குபாங்கிறது. அங்க தங்கிடுறாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்கி ஒரு பள்ளிவாசலை கட்டின பிறகுதான் மதீனாவுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் மஸ்ஜித் நபவியை கட்டுறாங்க. இப்போ முதல் பள்ளிங்கிறது மஸ்ஜித் குபா. இன்னைக்கு நீங்க இப்போ ஹாஜிமார்கள்லாம் மதீனாவுக்கு போறாங்க, குபா பள்ளிவாசலை போய் பார்த்துட்டு தான் வர்றாங்க. இன்னைக்கு குபாங்கிற பள்ளிவாசல் மதீனாங்கிற அந்த சிட்டிக்குள்ளே வந்துருச்சு இப்போ. ஆனா அந்த நேரத்துல அது ஒரு தனி ஒரு கிராமமாகத்தான் இருந்தது. மதீனாவுக்கு 3 மைல்கள் தொலைவு இருந்தது. இன்னைக்கு நம்ம அடையாளமா சொல்றதா இருந்தா மஸ்ஜித் நபவி இருக்குதுல, அதுல இருந்து 3 மைல்கள் தொலைவில் இந்த பள்ளிவாசல் இருக்குது. அதான் முதல் பள்ளிவாசல் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துல. சரி, இதாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜித் குபா நீங்க சொன்னீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாங் சொல்றாங்க இல்லையா, எல்லா பள்ளியிலையும் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் பிலால் தான் பாங் சொல்றாங்க. அப்படி பாங் சொல்லும் பொழுது இவ்வுலகில் இம்மண்ணு உலகில் முதலாக பாங் சொன்னவர் யார்? அதான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துல தொழுகைக்காக அழைக்கப்படுகிற ஒரு முறை பாங்கு சொல்ல அழைப்பது. இந்த மார்க்கத்துல முதலாக அந்த பாங்கு சொன்னவங்க யார் அப்படிதான் உங்களுடைய கேள்வி. இதை வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது. முதலாக சொன்னது அவங்க தான். எப்படின்னு கேட்டா, அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி ஒரு கனவு பார்க்குறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து யாரும் சொல்லலாம், நான் ஒரு கனவு பார்த்தேன், அதுல என் கனவுல ஒருவர் வந்தார், அவர் கையில ஒரு பெல் இருந்துச்சு, மணி. நான் கேட்டேன் எனக்கு கொஞ்சம் தாங்களேண்டு. அவர் கேட்டாரு, இதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு. நான் இந்த பெல்லை அடித்து மக்களை எல்லாம் தொழுகைக்கு அழைப்பேன் என்று நான் சொன்னேன். அப்ப அவரு சொன்னாரு, இதை விட ஒரு சிறந்த முறை சொல்லி தர்றேன், அதை கொண்டு அழையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ நம்ம பாங்கல சொல்றோம்ல, இந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சொல்லி தந்தாங்க, யாரை சொல்லலான்னு இந்த சஹாபி அந்த கனவு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இப்போ நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா லருயா ஹக்கின், நீங்கள் பார்த்த கனவு உண்மையான கனவு. இனிமே மக்களை தொழுகைக்கு அழைப்பது இந்த முறையை கொண்டுதான் அழைக்க வேண்டும் முடிவு பண்ணி பாங்குங்கிற முறையை கொண்டு வந்தாங்க. அப்ப சொன்னாங்க அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நீங்க பார்த்த வாசகத்தை அப்படியே சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடு, அவங்க பாங்காக சொல்லட்டும். காரணம், உங்களை விட உரத்த குரலுக்கு சொந்தக்காரர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னாங்க. அப்ப அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல கண்ட அந்த வாசகத்தை அப்படியே சொல்லிக் கொடுக்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்காக சொல்றாங்க. இப்போ முதல் பாங்கு சொன்னது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். சோ இப்படிதான் பாங்கு தோணுச்சு. சரி, சிறப்பா சொன்னீங்க. சரி சார், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜும்மா நம்ம 2 பாங்கு சொல்றோம் இல்லையா? சோ இந்த 2 பாங்கு சொல்லும் முறை முதலாக எப்பொழுது வந்தது சார்? அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல தான் இது முதலா வந்தது. சரி, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பாங்கு தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் ஒரு பாங்கு தான். சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் ஒரு பாங்கு தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் இன்னொரு பாங்கை அதிகப்படுத்தினார்கள். அவர்கள் அதிகப்படுத்திய பாங்கு எதுன்னு கேட்டா, இப்ப நம்ம சொல்றோம்ல ஃபர்ஸ்ட் பாங்கு 12:30 மணிக்கு ஒரு பாங்கு சொல்றாங்களே இப்போ, அதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதிகப்படுத்தியது.
சரி. நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல ரெண்டாவது பாங்கு, அதான் உள்ளு பள்ளியாசலுக்குள்ள ஹத்தீப் இமாம் படியில ஏறி உட்கார்ந்த பிறகு மெதுவா சொல்லுவாங்க உள்ளுக்கு பள்ளியாசல் முன்னாடி அந்த மெம்பர் படிக்கு பக்கத்துல சொல்லுவாங்க. இதுதான் அசல் பாங்கு. நபி நாம் ஸல்லல்லாஹு காலத்துல இருந்தது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் காலத்துல இருந்ததெல்லாம் இதுதான் அசல் பாங்கு. சரி. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 12:30 மணிக்கு சொல்றது உஸ்மான் ரலியல்லாஹு அதிகப்படுத்தினாங்க. காரணம் கேட்டா உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல மக்கள் நிறைய நிரம்பிட்டாங்க, நிறைய பேர். அதனால மக்கள் சீக்கிரமா சேருங்கிறதுனால முதலாக ஒரு அறிவிப்பு செய்யுங்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் இந்த முதல் பாங்கை அதிகப்படுத்தினாங்க. இந்த அது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி. இன்னொன்னு, இப்ப சில பேர் இந்த பாங்க நாங்க சொல்ல மாட்டோம், ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க தானே உண்டாக்குனாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இதுலேயே அவர்கள் ஒரு சஹாபியாக்கு பெருமக்களை விட நாங்கள் தான் மார்க்கத்தை அதிகம் தெரிந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்கன்னு தான் வழங்குது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத நாங்க செய்ய மாட்டோங்கிறாங்க, ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சிருக்கிறாங்க, மற்ற சஹாபா பெருமக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்ப சஹாபா பெருமக்களுக்கு புரியாத மார்க்கம் எங்களுக்கு புரிந்திருக்கிறது அப்படித்தானே சொல்ல வர்றாங்க. உள்ளு பள்ளியாசலுக்குள்ள ஹத்தீப் இமாம் படியில ஏறி உட்கார்ந்த பிறகு மெதுவா சொல்லுவாங்க உள்ளுக்கு பள்ளியாசல் முன்னாடி அந்த மெம்பர் படிக்கு பக்கத்துல சொல்லுவாங்க. இதுதான் அசல் பாங்கு. நபி நாம் ஸல்லல்லாஹு காலத்துல இருந்தது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் காலத்துல இருந்ததெல்லாம் இதுதான் அசல் பாங்கு. சரி. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 12:30 மணிக்கு சொல்றது உஸ்மான் ரலியல்லாஹு அதிகப்படுத்தினாங்க. காரணம் கேட்டா உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல மக்கள் நிறைய நிரம்பிட்டாங்க, நிறைய பேர். அதனால மக்கள் சீக்கிரமா சேருங்கிறதுனால முதலாக ஒரு அறிவிப்பு செய்யுங்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் இந்த முதல் பாங்கை அதிகப்படுத்தினாங்க. இந்த அது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி. இன்னொன்னு, இப்ப சில பேர் இந்த பாங்க நாங்க சொல்ல மாட்டோம், ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க தானே உண்டாக்குனாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இதுலேயே அவர்கள் ஒரு சஹாபியாக்கு பெருமக்களை விட நாங்கள் தான் மார்க்கத்தை அதிகம் தெரிந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்கன்னு தான் வழங்குது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத நாங்க செய்ய மாட்டோங்கிறாங்க, ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சிருக்கிறாங்க, மற்ற சஹாபா பெருமக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்ப சஹாபா பெருமக்களுக்கு புரியாத மார்க்கம் எங்களுக்கு புரிந்திருக்கிறது அப்படித்தானே சொல்ல வர்றாங்க. அப்ப அதே போல இல்லைங்க இந்த பாங்க சொன்னாக்க அது பித்அத்து, ஸல்லல்லாஹு காலத்துல இல்ல, அதனாலதான் நாங்க செய்ய மாட்டோம் பித்அத்துன்னு சொன்னா, இப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, நாங்கள்லாம் பித்அத்தை விட்டும் தூய்மையானவர்கள், ஆனா சஹாபாவர்கள் எல்லாம் பித்அத்துவாதிகள் அப்படி சொல்றாங்க. இவர்கள் வழி தவறிய பாதையில் இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட ஒரு ஆதாரம் எதுவுமே தேவையில்லை. இப்ப சஹாபா பெருமக்கள் செய்தால் இவங்க நாங்க செய்ய மாட்டோங்கிறாங்களே, இதுவே குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானதுதான். இவங்க வெளியில என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம், சஹாபிகளை பின்பற்ற மாட்டோங்கிறாங்க. இது கேட்கறது நல்லா இருக்குது. ஆனா சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் என்று அவங்க சொல்லுகின்ற போதே நாங்கள் குர்ஆனை பின்பற்ற மாட்டோம், ஹதீஸை பின்பற்ற மாட்டோம்னு தான் சொல்ல வர்றாங்க. ஏன்னா இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு விஷயத்துல நாங்க அவங்க செஞ்சு எடுக்க தேவையில்லைங்கிறாங்களா, அப்ப குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஏன் குர்ஆன் சொல்லுகிறது இல்ல, தௌபா அத்தியாயத்துல வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், இந்த முஹாஜிர் தோழர்கள் அன்சார் தோழர்கள் இவர்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும், அப்பொழுதுதான் அவருக்கு வெற்றி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் அந்த வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு பின்பற்ற வேண்டும்ங்கிறதான அல்லாஹ் குர்ஆனை சொல்றான். அப்ப குர்ஆனை பின்பற்றுவோம், உஸ்மான் ரலியல்லாஹு பின்பற்ற மாட்டோம் என்றால் குர்ஆனையும் பின்பற்றலன்னு தான் அர்த்தம். அதே போல நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலைக்கும் பி சுன்னத்தி, ஏன் சுன்னத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, ஒரு சுன்னத்தில் ஹுலஃபா ராஷிதீன் மஹதியின், நேர்வழிப்பட்ட எனது ஹலீஃபாக்களின் சுன்னத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல திரும்ப பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் ஹதீஸை பின்பற்றுவோம், உஸ்மான் ரலியல்லாஹு பின்பற்ற மாட்டோம்னு சொன்னா இவர்கள் ஹதீஸையும் பின்பற்றலையே, ஹதீஸானு சொல்லுது உஸ்மான் ரலியல்லாஹு பின்பற்றுங்கண்டு. இவங்க என்ன வெளியில சொல்றாங்கண்டா, சஹாபா பெருமக்களுக்கு வஹியா வந்தது, வஹியைத்தான் பின்பற்றுவோம் அப்படின்னா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவாங்களாம், சஹாபிகளை பின்பற்ற மாட்டாங்களாம். காரணம் அவங்களுக்கு வஹி வரல. சரி, சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நாம சொல்லுவது கூட அவங்களுக்கெல்லாம் வஹி வந்துச்சு அதனால பின்பற்றுங்கன்னு நம்ம சொல்றோம். வஹி வரலங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. அப்போ சஹாபா பெருமக்கள் வஹி வந்தது அதனால் பின்பற்றுங்கள் என்று நாம் சொல்லல, வஹி சொல்கிறது அதனால் பின்பற்றுங்கள்ங்கிறோம். இப்போ குர்ஆன் சொல்லுதா இல்லையா, சஹாபிகள் பின்பற்றுங்க, குர்ஆன்கள் வஹி தானே, வஹி சொல்கிறது அதனால் பின்பற்றுங்கள். ஹதீஸ் சொல்லுதுல சஹாபிகளை பின்பற்றணும், ஹதீஸ்ங்கிற வஹி தானே, வஹி சொல்கிறது அதனால் பின்பற்றுங்கள் அப்படிங்கிறோம். அதனால குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்தால் சஹாபிகளை பின்பற்றணும், இந்த ரெண்டாம் பங்கை சொல்லணும். ரெண்டாம் பங்கை சொல்ல மாட்டோம் என்றால் இவர் வெளிப்படையை பார்த்தா உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சதானங்க இவர் செய்யலன்னு தெரியும், ஆனா யதார்த்தத்திலே இவர் குர்ஆனுக்கும் முரண்படுகிறார், ஹதீஸுக்கும் எதிராக களம் காண்கிறார் என்பதுதான் உண்மை. சரி, சிறப்பா சொன்னீங்க. இன்னைக்கு கேள்வி ஃபுல்லா முதல்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நான் நெக்ஸ்ட் கேட்க போற முதல் அப்படின்னு ஆரம்பிக்க போற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கடந்த வாரம் நம்ம முடி பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, தலைமுடியை பத்தி பேசிட்டு இருந்தோம்.
அதை சார்ந்த ஒரு கேள்வி நம்ம வச்சுக்கலாம். முதலாக இம்மண்ணுலகில் நரைமுடி வந்தது யாருக்கு? அந்த நபர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்களுக்கு தான் முதலாக. அதுக்கு முன்னால் உள்ள மக்களுக்கெல்லாம் கிடையாது. முதுமையை அடைஞ்சிருந்தாலும் சரிதான், இன்னைக்கோ நாளைக்குங்கிற அளவுக்கு முதுமையில இருப்பாங்க. ஆனா முடி கண்ணங்கரேன்னு தான் இருக்கும். அப்படிதான் இருந்தது. முதலா வெல்ல முடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்க தலையில பாக்குறாங்க. ஆச்சரியமா அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, மாஹாதா இறைவனே இது என்ன புதுசா இருக்கு கலர் அப்படின்ட்டு. இப்ப அல்லாஹ் சொன்னா ஹாதா நூர், அது ஒளி அப்படின்னா. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமாச்சு, அப்படியா ஜிதினி அப்படின்னா அந்த ஒளி எனக்கு அதிகப்படுத்து அப்படின்னாங்க. அதனால முதலாக நிறைங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தான். இந்த செய்தியோடு இன்னொரு செய்தியும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டா, வெள்ளை முடிக்கு இன்னைக்கு இந்த கருப்பு சாயம் பூசுறாங்கல்ல, இந்த கருப்பு சாயம் பூசுவது அப்படிங்கறத முதலாக செஞ்சது யாரு அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன, ஆனா அதுக்கும் கிதாபுல பதிவாக இருக்கிறது. முதலாக வெள்ளை முடிக்கு கருப்பு சாயம் பூசியது ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் ஃபிரௌன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, நான் தான் மிக உயர்ந்த ரப்புண்டெல்லாம் இருமாப்பு கொண்டான்ல ஃபிரௌன், அவன் தான் முதலாக கருப்பு சாயம் பூசியவன் வெள்ளை முடிக்கு. ஒரு மிகப்பெரிய புதுமையான தகவலா தான் இருக்கிறது இதுவும். சரி, மற்றொரு கேள்வி என்ன, இதுவும் முதல் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம்ம பாத்தீங்கன்னா மலைகள் இல்லையா, மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு, பல மலைகள் இருக்கு. தமிழகத்துல கூட பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மலை இருக்கு, பல மலைகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது முதலா இவ்வுலகில் தோன்றப்பட்ட மலை எது? இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா அந்த மண்ணுலகில் மலைகளை அமைத்து வைத்திருக்கிறான். அந்த மண்ணை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அதுக்காக தான் அமைத்திருக்கிறான். இதுல பெரிய மலையெல்லாம் இருக்கு. இந்தியாவில கூட இமயமலைங்கிறதெல்லாம் மிகப்பெரிய மலையா, இமாலய மலை. சரி, இதுல முதலாக அல்லாஹ் அமைத்த மலை எதுன்னு கேட்டீங்க, அபு குபைஸ்ங்கிற மலை. இன்னைக்கு காபா இருக்குதுன்னு மஸ்ஜித் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே உள்ள ஒரு மலைக்கு பெயர் தான் அபு குபைஸ் அப்படிங்கிற மலை. அந்த மலைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. முதல் மலைங்கிறது அமைப்புல சிறப்பு என்னன்னு கேட்டா, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கட்டளை இட்டான், நீங்க மக்களை ஹஜ்ஜுக்கானு கூப்பிடுங்க. எப்போன்னா காபா கட்டி முடித்ததுக்கு பின்னால. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபா கட்டி முடிச்சுட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான், வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்க மக்களை எல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைப்பு கொடுங்க அப்படின்ட்டு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறான், இறைவனே இங்கிருந்து நான் அழைப்பு கொடுத்தா உலக மக்களுக்கு எப்படி போய் சேர்க்கும் அப்படின்ட்டு. அல்லாஹ் சொன்னா, அழைப்பு கொடுக்க வேண்டியது உங்க வேலை, அது போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஏன் வேலை அப்படின்ட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் இப்ப சொன்னோம்ல அபு குபைஸ் மலை, இந்த மலையில் தான் ஏறி நிற்கிறார்கள். ஏறி நின்றுதான் உலக மக்களுக்கெல்லாம் இந்த ஹஜ்ஜு செய்ய வாருங்கள் என்கின்ற அழைப்பே கொடுக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு இந்த அபு குபைஸ் மலைக்கு. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த இப்ப நம்ம காபா இப்ப பார்க்கிறோம், ஹஜ்ஜருல் அஸ்வத் கல் இருக்குதுல்ல, இது சொர்க்கத்துக்கல். எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல வந்தாங்களோ அப்பவே வந்த கல் அது. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. அப்போ அந்த நேரத்துல இந்த ஹஜ்ருல் கல்லு இந்த அபு குபைஸ் மலையில் வைத்துத்தான் பாதுகாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சிறப்பும் அந்த மலைக்கு உண்டு. அதுதான் முதலான மலை. சரி, இன்னொரு கேள்வி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இவ்வுலகில் யாராவது ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட, இந்த நீ பண்ண இந்த விஷயத்துக்கு மறுமையில் நீ அல்லாஹ்வுல பதில் சொல்லி அவன் அல்லாஹ்வுல கேள்வி கேட்பான். ஸோ இது எல்லாமே நம்ம வழக்கில் எல்லாருமே சொல்ற விஷயம் தான். ஆக நம்ம நன்மையை செய்தாலும் தீமையை செய்தாலும் கேள்வி கணக்கு இருக்குன்றது உறுதிதான் இல்லையா? சரி, அது மாதிரி அல்லாஹ் தஆலா மறுமையில முதலாக கேட்க போகும் கேள்வி இது, எதை பற்றி கேட்பான் அல்லாஹ் தஆலா? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா முதலா எதை பற்றி கேட்பாங்க போது தொழுகை பற்றி தான் கேட்பான்னு சொல்லிட்டான். முதல் கேள்வி எல்லாம் நிற்கும் பொழுது அல்லாஹ் முதலா கேட்கறது தொழுதாயாங்கிறான். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று. எவ்வளவோ வணக்க வழிபாடு இருக்கின்ற போது தொழுதாயா என்பதுதான் முதல் கேள்வி. சரி, வணக்க வழிபாடுகள்ல முதல் கேள்வி தொழுகை பற்றியது. பாவங்கள் சம்பந்தமா அல்லாஹ் எதை முதலா கேட்பான்? அதையும் கேட்கணும்ல, பாவங்கள் நிறைய இருக்குதுல்ல. அதுல முதலா எதை கேட்பான்னு நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கொலை குற்றத்தை பத்தி தான் கேட்பான். அவ்வளவு மோசமானது கொலை செய்வதுங்கிறது. அதனால பாவங்கள் வரும் பொழுது முதலாக கொலையை பற்றி விசாரிப்பான். நல்வணக்கம் வரும் பொழுது முதலாக தொழுகை பற்றி இறைவன் விசாரிப்பான். சரி, இப்ப நம்ம எல்லா விஷயமும் முதல் கேள்வி எது, முதல் மலை எது, முதல் பள்ளி எது, நம்ம எல்லாமே முதல் கேட்டோம். இப்ப நான் இறுதியா அவங்களை கேட்க போற கேள்வி, அல்லாஹ் தஆலா இவ்வுலகில் முதலாக படைத்த படைப்பு எது? நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொளியைத்தான் இறைவன் முதலாக படைத்தான். இதை ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களே கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யார சொல்லலாம் அல்லாஹ் தஆலா முதலாக எதை படைத்தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தாங்க, யா ஜாபிர் அவர்களே, அவ்வளவு மா ஹலக்கல்லாஹு
நூறு நபிக்கு, அல்லாஹ் முதலாக படைத்தது உங்க நபியின் பேரொலியைத்தான் அப்படின்ட்டாங்க. அப்ப அதன் அடிப்படையில முதலாக படைக்கப்பட்டது நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொலி. அந்த ஒளியில இருந்துதான் உலகத்துல எல்லாமே படைக்கப்பட்டது. வேற ஒரு ஹதீஸ்கள்ல வேறு விஷயமா வருது. அல்லாஹு தாலா முதலாக படைத்தது அல் கலம், பேனா அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹு தாலா முதலாக படைத்தது அல் அக்ல், அறிவு என்றும் இருக்கிறது. இப்படி மூன்று வகையா இருந்தாலும் மூன்றுமே ஒருவரை பற்றி தான் குறிப்பிடுகிறது. ஒண்ணுதான், அது என்ன? நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொலி தான். அறிவு என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொலி தான். அதே போல கலம், பேனா, எழுதுகோல் என்றாலும் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொலி தான். இந்த மூன்றுக்கும் பேர். இதுக்கு இமாம்கள் எல்லாம் ஹக்கீகத்தே முஹம்மதியான்னு பேர் கொடுப்பாங்க. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொலிங்கிறது புரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொலிக்குத்தான் அறிவுங்கிற வார்த்தையும் அப்படின்னா அது எப்படி அப்படின்னு கேட்கலாம். நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன உதீது இல்மல் அவ்வலின் வல் ஆகிரின், முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவருடைய ஞானத்தையும் ஒட்டுமொத்தமாக நான் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப அறிவு என்றாலே நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தான். ஏன்னா எல்லா ஞானமும் அவர்கிட்ட இருக்குதுல்ல. அப்ப அதனால உங்கள் நபியின் ஒளிதான் முதலா படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் முதலா இறைவன் படைத்தது அக்கல், அறிவு தான் என்றாலும் அது ஒண்ணுதான். நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல எழுதுகோல் அப்படின்னாங்கல்ல, அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிக்கும். ஏன்னு கேட்டா எழுதுகோளுடைய பணி என்ன? ஒரு இடத்தில் இருக்கிற கல்வியை இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர செய்யும். இதுதான் எழுதுகோளுடைய பணி. ஒரு நோட்டை ஒண்ணு இருக்கும், இதை பார்த்து இன்னொரு இடத்துல எழுதுவோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த கல்வி இங்க வந்துருச்சு. இதுதானே பேனோட வேலை. அது போல நம்ம ஒண்ணு எழுதுவோம், மனசை ஒண்ணு நினைப்போம், எழுதுவோம். மனசில் இருக்கக்கூடிய அந்த கல்வி இப்ப ஏட்டில வந்து விட்டது. இந்த வேலையை செஞ்சது அந்த எழுதுகோல். ஒரு இடத்தில் இருக்கிற கல்வி ஞானத்தை இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லுகிற பணியை எழுதுகோல் செய்யும். இதை நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இறைவனிடமிருந்து ஞானத்தை பெற்று மனித இனத்திற்கு தந்தார்கள். ஆகவே எழுதுகோல் என்றாலும் அது நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கும். ஆகவே இந்த மூன்று வார்த்தையும் ஹக்கீகத்தே முஹம்மதியா, நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொலி, அதுதான் முதலாக படைக்கப்பட்டது. மிக சிறப்பா சொன்னீங்க சார். ஆக இன்றைக்கு நம்ம தீனொலி நிகழ்ச்சியில் இது சொல்லப்போனா அது முதலாய் அப்படின்னு அது பேர் வைக்கணும். மிக அந்த அளவு நம்ம இன்னைக்கு நம்ம தீனொலி நிகழ்ச்சி வந்து முதலாக இவ்வுலகில் தோன்றப்பட்ட விஷயம் நம்ம தான் பேசணும். நான் கேட்ட எல்லா ஏறத்தில் ஒரு 8-9 கேள்வி கேட்டிருக்கேன். எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான உங்களை விளக்கத்தை கொடுத்தீங்க சார். இந்த நிகழ்ச்சி வாயிலா வந்து மக்களுக்கு நிறைய விஷயம், தெரியாத விஷயம் இந்த நிகழ்ச்சி வாயிலா தெரியறதுக்கு அது நம்ம வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கும் போது கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. சரி தாக இன்றைக்கு நாம் தீனொலி நிகழ்ச்சியில் நான் தங்கள்கிட்ட கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாடினால் அடுத்த தீனொலி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி நேர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே நேரம் தீனொலி நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை காத்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.